இந்த சம்மர்ல சர்க்கரை நோயாளிகள் கவனிக்க வேண்டிய 5 விஷயங்க. இந்த 5 விஷயத்த மட்டும் நீங்க சரியா கவனிக்கலைன்னா, இது இன்னும் பல பிரச்சனைகள உண்டு பண்ணிரும். அந்த 5 விஷயம் எது? அப்படின்றத பத்தி டீட்டெயிலா தான் இந்த பதிவுல இருக்குது. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சர்க்கரை நோயாளிகள் இந்த வெயில் காலகட்டங்கள்ல நம்ம உடம்புல தோன்றக்கூடிய 5 அறிகுறிகள முதல்ல பார்க்கணும். இந்த 5 அறிகுறிகளும் உங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால இந்த அறிகுறிகள் வந்த உடனே நம்ம அலர்ட் ஆகி அந்த அறிகுறிகள போக்குவதற்கு முயற்சி பண்ணணும். அறிகுறிகள் என்பது அது நோய் அல்ல. அது நம் உடல் உள்ளுறுப்புகளின் தூதுவர். இத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அறிகுறிகள் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடனே நம்ம அத என்ன நெனச்சுறோம்னா, நோயின்னு நெனச்சுட்டு அத போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அது ஒரு தூதுவர். நம்ம உள்ளுறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைய சொல்ல வந்துகிறாரு. அதனால தான் இந்த 5 அறிகுறிகளும் உங்களுடைய உடம்புக்குள்ள உள்ள உள்ளுறுப்புகள்ல பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்னாடி தடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரக்கூடிய தூதுவர்கள். அதனால தான் இந்த 5 அறிகுறிகள முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுடைய உதடு பயங்கரமா ட்ரைனஸ் ஆயிட்டே இருக்கும். இந்த வெயில் காலகட்டங்கள்ல ஓயாம தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து உதடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வெடிப்புகள் வர ஆரம்பிக்கலாம். உதட்டில், மேல் உதட்டில் தோல்கள் உரிய ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வெயில் காலத்தில ஏற்படுறது தானங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா, உங்களுக்கு இது இப்படி இருக்குதுன்னா, இது உதட்டோட பிரச்சனை அல்ல. இது உதட்டில் ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறி அல்ல. ஆனா, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இது வந்து வெயில் காலத்தில எல்லாருக்கும் ஏற்படுறதான்னு சொல்லிட்டு, நம்ம மாய்ஸ்சர் கிரீம் ஏதாவது கிடைக்குமான்னு வாங்கி உதட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்காக தான் சொன்னேன். இது அறிகுறி அல்ல. இது ஒரு தூதுவர். அப்போ உங்களுக்கு டயபெடிக் இருக்குது, இல்லன்னா டயபெடிக் வரப்போகுதுன்னா கூட, இத முன்னாடியே நமக்கு இந்த இடத்துல காமிக்கும். உதட்டுல காமிக்கும். அப்ப இந்த உதடு வறட்சி என்பது எத சொல்ல வருதுன்னா, உங்களுடைய மண்ணீரல் அதிகப்படியான வெப்பத்தில இருக்குன்னு சொல்ல வருது. உங்களுடைய அடிவயித்து சூடு அதிகமா இருக்குது அப்படின்றத சொல்ல வருது. அதனால தான் வாய்ப்புண் என்பது வயிற்று புண்ணையே அது அறிகுறியாக காமிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாரி உதடு புண்ணு, உதடு வெடிப்பு, உதடு கீறல், உதடு ட்ரைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது உங்களுடைய மண்ணீரல் அதிகமான சூடா இருக்குன்றத காமிக்குது. அப்ப உங்களுடைய மண்ணீரலை நீங்க குளிர்ச்சிப்படுத்த தவறினால், அது உங்களுடைய கணையத்தை பாதிப்புக்குள் உண்டாக்கும். இதேபோல 2வது நம்ம உடம்புக்குள்ள காமிக்கக்கூடிய ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய கண்ணு ரெட்டிஸ் ஆகும். கண்ணு ரெட்டிஸ் ஆகுதுங்க. கண்ணு பொங்குதுங்க. கண்ணுல தண்ணி வடிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. கண்ணு எரிச்சல் குடுக்குதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிகுறி தோன்றுதா? உங்களுக்கு அப்பன்னா வந்து இது கண்ணுல உள்ள பிரச்சனை கிடையாது. நீங்க கண்ணுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் கண் டாக்டர்ட்ட போய்க்கிட்டு இருப்பீங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இது ஒரு தூதுவர். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல் அதிகப்படியான சூடா இருக்குது அப்படின்னு சொல்ல வந்த தூதுவர் தான் கண்ணு. அப்ப இந்த வெயில் காலகட்டங்கள்ல இத நீங்க பயங்கரமா அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய கல்லீரல் சூடு தான் கல்லீரல் சூட்டை தான் நாம சரி செய்யணும்னு சொல்லிட்டு. இதேபோல 3வது அறிகுறி, உங்களுடைய மூக்கு ட்ரை ஆகுதான்னு கவனிச்சு பாருங்க. உங்களுடைய மூக்கு பகுதி வந்து பயங்கரமா ட்ரை ஆயிட்டே இருக்குதுங்க. ஃபேஸுக்கு ஃபுல்லா எண்ணெயே தேய்ச்சா கூட என்னுடைய மூக்கு மட்டும் ட்ரையா காமிக்குது. அப்ப மூக்கு பகுதி முழு வறட்சி பகுதியாக காணப்பட்டால், அது உங்களுடைய பெருங்குடல் அதிகப்படியான வெப்பத்தில இருக்குன்னு அர்த்தம். நீங்க மூச்சு காத்து அப்படி கைய வச்சு பார்த்தீங்கன்னா, மூச்சு காத்தே பயங்கரமா சுடும். உங்களுடைய பெருங்குடலும், உங்களுடைய நுரையீரலும் அதிகப்படியான வெப்பத்தில இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய பெருங்குடல் அதிகமா வெப்பம் இருக்குதுன்னா, அங்க கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு அர்த்தம். மலச்சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்ப மூக்குல இந்த அறிகுறி காமிக்கும். சர்க்கரை நோயாளிகள் மிக முக்கியமா கவனிக்கணும் இத. ஏன்னா மலச்சிக்கல் தான் பல சிக்கலை உண்டு பண்ணும். மலச்சிக்கலை சரி செய்தால் அது பல சிக்கலை சரி செய்யும். அப்ப உங்களுடைய பெருங்குடல லார்ஜ் இன்டெஸ்டைன நல்லா கிளீன் பண்ணக்கூடிய வேலைய பண்ணணும். இதேபோல 4வது மிக முக்கியமான ஒரு அறிகுறி இருக்குதுங்க. உங்களுக்கு ஓயாம இந்த வெயில் காலத்தில அபான வாயு பிரிஞ்சுகிட்டே இருக்குதா? அது துர்நாற்றத்தோட வருதா? இது ஏதோ ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அங்க அதனால வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, அத நீங்க அறிகுறியாக பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து உங்களுடைய ஜீரண மண்டலம் சரியில்ல. உள்ளுக்குள்ள வெப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்குது. உங்களுடைய சிறுகுடல், பெருங்குடலுக்குள்ள இருந்து இந்த கழிவுகள் வெளியேற்றப்படணும்னு சொல்லிட்டு சில அறிகுறிகள குடுக்குது. உள்ள மலத்தில் ஈரப்பதம் இல்ல. அங்க வந்து கேஸ் வந்து ஈரப்பதத்த ஃபுல்லா உறிஞ்சிருச்சு. அப்படின்றதுக்கான அறிகுறிகள். சிறுகுடலையும், பெருங்குடலையும் கிளீன் பண்ணி ஜீரண மண்டலத்தை சரி செஞ்சுக்கங்கன்னு சொல்ல வரக்கூடிய தூதுவர் தான் அவரு. அந்த அபான வாயு. எப்படி பாருங்களேன். இப்படி நம்ம உடம்புல இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அறிகுறிகளாக காமிக்கும். இது நோயின் அறிகுறி அல்ல. நோய்களின் தூதுவர். இன்னும் சொல்லப்போனா உறுப்புகளின் தூதுவர்.
5வதாக மிக முக்கியமான இன்னொரு அறிகுறி இருக்குதுங்க. இரவு எப்படி படுத்தாலும் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. மல்லாக்க படுத்து பார்த்துட்டேன், குப்புற படுத்து பார்த்துட்டேன், சைடுல திரும்பி பார்த்துட்டேன். ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள கனவு தொல்லை ஓடிக்கிட்டே இருக்குது. பெரண்டு பெரண்டு படுத்துக்கிட்டே இருக்கீங்களா நீங்க? இதுவும் ஒரு அறிகுறி தான். தூக்கம் வரலன்றது இன்னைக்கு காமனா எல்லாருக்கும் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, இந்த வெயில் காலத்தில சர்க்கரை நோயாளிகளுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது உங்களுக்கு உள்ளுக்குள்ள தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கல்லீரல் சூடு இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் சொல்ல வரக்கூடிய தூதுவர் தான் அவரு. அப்ப இரவு உங்களுக்கு தூக்கம் வராம பெரண்டு பெரண்டு படுத்துக்கிட்டே இருக்கிற மாரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இதுவும் ஒரு அறிகுறியே. இப்ப இந்த 5 விஷயத்த மட்டும் நீங்க கவனத்துல எடுத்து, இந்த 5 அறிகுறியும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, உடனடியா அத கிளியர் பண்ணக்கூடிய வேலைய பண்ணுங்க. அத கிளியர் பண்றதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியான சில டிப்ஸ் சொல்றேன். இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இந்த சம்மர்ல இந்த 5 அறிகுறிகளும் வந்தா, அந்த 5 அறிகுறிகளையும் போக்கி, இதனால உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்படாம போச்சுன்னா, அத கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். ஏன்னா நீங்க பாருங்க இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா, இப்ப சம்மர்ல உங்களுக்கு சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா, ஏறுது, இறங்குது ஒரு மாரி போயிட்டே இருக்குன்னா, இதுக்கு அப்புறம் இது சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம், நீங்க 500 எம்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நபர் 1000 எம்ஜி சாப்பிட்டா கூட சர்க்கரை கட்டுக்குள் வராது. 20 பாயிண்ட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப 40 பாயிண்ட் இன்சுலின் போடுறேன். ஆனா, சர்க்கரை கட்டுக்குள் வரல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய சூழல் ஏற்படும். எப்ப? இது சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த சம்மர்ல இத நீங்க சரி பண்ணீங்கன்னா தான், சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. ஏன்னா எல்லா பேரும் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, இப்ப குறையலன்னா, அது இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்? நேத்து என்ன சாப்பிட்டேன்? அதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி உங்களுடைய வாழ்வியல் முறைகள்ல கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கடைபிடிச்சீங்க? என்ன உணவு முறையில இருந்தீங்க? என்ன லைஃப் ஸ்டைல் இருந்துச்சோ, அதனுடைய தாக்கம் தான் இன்றைய வாழ்க்கையே தவிர, இன்றைக்கு காலையில என்ன பண்ணீங்களோ அதுக்குரியது கிடையாது. அத புரிஞ்சுக்கணும். அதனால அந்த சம்மர் காலகட்டங்கள்ல இந்த 5 அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அத போக்குறதுக்குரிய வேலைய பண்ணுங்க. ஈஸியான சில விஷயம் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணுங்க. இந்த 5 அறிகுறிகளும் மாறும். ஃபர்ஸ்ட்டு ஆயில் புல்லிங். செக்குல ஆட்டுன நல்லெண்ணெய் எடுத்து ஒரு 5லிருந்து 10 எம்எல் எடுத்து நல்லா வாயில விட்டு நல்லா கொப்பளிங்க. கார்கிலிங் பண்ணி எல்லா பல்லு, ஈறு, இடுக்கு எல்லா பக்கமும் போயிட்டு வர மாரி பண்ணுங்க. ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் கழிச்சு துப்பிருங்க. துப்பிட்டீங்கன்னா, நீர்த்து போய் பச்சை தண்ணியா அது விழுகும். அப்படியே மஞ்ச கலர்ல கூட விழுவிழுன்னு கூட மஞ்ச கலர்ல கூட வரலாம். ஆமா. அப்ப இந்த பல்லு, ஈறு, இடுக்குகள்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஆயில் புல்லிங்ன்னு சொல்லி நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆயில் புல்லிங் மூலமாக உங்களுடைய நாக்கு பகுதி முழுவதுமே குளிர்ச்சி அடையும். நாக்குல உடம்புக்குள்ள உள்ள உறுப்புகள விட நேரடியாக கனெக்ஷனா இருக்கக்கூடிய நர்வஸ்லாம் அங்க தான் முடிஞ்சிருக்கும். அப்ப உடல் உள்ளுறுப்புகளை நேரடியாக காட்டக்கூடிய கண்ணாடி எது? நாக்கு. நாக்கின் மூலமாக கூலிங் பண்றோம். உங்களுடைய உதடு வறட்சியும் அதில சரியாயிரும். கண் எரிச்சலும் சரியாயிரும். மூக்கு ட்ரைனஸும் சரியாகும். வேற எதுவுமே வேணாம். ரொம்ப சிம்பிள். இந்த ஆயில் புல்லிங் அவ்வளோ பெரிய மிராக்கிள் பண்ணி குடுக்கும். இத ஒரு நாளைக்கு 2 வேளை எடுங்க. இந்த 2 வேளை இந்த ஆயில் புல்லிங்க மட்டும் நீங்க சரியா பண்ணீங்கன்னா போதும். இங்க இந்த இந்த ஏரியா ஃபுல்லா கூலிங் ஆகுறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இங்க மாற்றங்கள் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, உள்ளுக்குள்ள சீரானா தான் இங்க மாற்றங்கள் வரும். ஃபேஸுக்கு நீங்க ஏதாவது பியூட்டி பார்லர் கிட்ல ஏதாவது அப்ளை பண்ணி சரி பண்ணலாமான்னு நெனைக்கலாம். அதனால தான் நெறைய பேரோட முகங்களே இன்னைக்கு கெட்டு போய் கிடக்குது. சரிங்களா? ஆமா. உள்ளுறுப்புகள கிளீன் பண்ணோம்னா தான் முகம் பிரைட் ஆகும். அப்ப நீங்க ஆயில் புல்லிங் பண்ணப்படும் பொழுது, இது எல்லாத்துக்கும் தேவையான லூப்ரிகேஷன கொண்டு போய் குடுக்குங்க. மோஷன் ஃப்ரீ ஆயிரும். கல்லீரல் குளிர்ச்சியாயிரும், மண்ணீரல் குளிர்ச்சியாயிரும், கணையம் குளிர்ச்சியாயிரும். உங்களுடைய பல்லு, ஈறு, இடுக்கு, உங்களுடைய மவுத்து, லிப்ஸு எல்லாமே குளிர்ச்சி அடையும். கண்ணு குளிர்ச்சி அடையும். இதில தலைமுடி உதிர்ற பிரச்சனையிலிருந்து கால் விரல் நெகம் கட் ஆகுது, உடையுது அப்படின்ற பிரச்சனை வரைக்கும், உச்சந்தலைருந்து உள்ளங்கால் வரைக்கும் இது ஒண்ணே சரி பண்ணி குடுக்குங்க. இந்த வெயில் காலகட்டங்கள்ல சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்குதுன்னா, அவசியம் உடனடியா டெய்லி 2 முறை ஆயில் புல்லிங் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சுருங்க. இது ரொம்ப ரொம்ப பெட்டர். உங்களுக்கு இது பண்ணி குடுக்கும். 1. அதேபோல ஆயில் பாத் இதுவரைக்கும் இத்தன வருடங்கள் எடுக்கலனா கூட, இப்ப இம்மீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. வாரத்துல 2 நாளைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. கழுத்துக்கு கீழ நல்லெண்ணெயும், கழுத்துக்கு மேல தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சு குளிங்க. கூலிங் பண்ற ப்ராசஸ் தான். இதன் மூலமாக உங்களுக்கு உள்ளுறுப்புகள் குளிர்ச்சி அடையும். உங்களுக்கு மோஷன் ஃப்ரீ ஆகும். அதெல்லாம் அந்த மாரி விஷயங்கள அது பண்ணி குடுக்கும். 1. இன்னொரு ஃபைனலா ஒரு டிப்ஸ் சொல்றேங்க. இத ஃபாலோ பண்ணிட்டு பண்ணீங்கன்னா, இந்த 5 விஷயமுமே சரியாகும். இந்த 5 அறிகுறிகளுமே சரியாகும். என்ன அப்படின்னம்னா,
இரவு படுத்து தூங்க போவதற்கு முன்னாடி கால் பாதத்தில் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் பண்ணிடுங்க. கால் பாதமும் புறங்காலும் இந்த 2 பக்கமே அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஆமாம். ஏன்னா இது இன்னர் பாடி, இது எக்ஸ்டர்னல் பாடி. 2யுமே வந்து இது வந்து கூல் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு இது மூலமாக நல்ல தூக்கம் வரும். கண்ணு குளிர்ச்சியாகும். கண்ணு நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சல் இல்லாம வந்து உங்களால பார்க்க முடியும். கல்லீரல் குளிர்ச்சி அடையும். மண்ணீரல் குளிர்ச்சி அடையும். உதடு வறட்சி சரியாகும். உங்களுடைய ஃபேஸில நோஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ் வந்து சரியாகும். ஜீரண மண்டலம் சீராகும். அதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. அவான வாயு பிரியாது. இப்படி பல விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த 3வது டிப்ஸ் தான். கால் பாதத்தில தூங்க போறதுக்கு முன்னாடி செக்குல ஆட்டுன நல்லெண்ணெயில ஃபுல்லா அப்படியே வந்து அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் பண்ணிட்டு, ஒரு சாக்ஸ் எடுத்து மாட்டிட்டு படுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த 5 அறிகுறிகளும் காணாம போயிரும். 5 அறிகுறிகளுக்கான மூல காரணங்களும் குணமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்க. சர்க்கரை உங்களுக்கு இருக்குது, இல்ல சர்க்கரை உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் இருக்குது. ஆரம்ப கட்ட நிலையினாலும் சரி, கிரானிக்கா உங்களுக்கு இருந்தாலும் சரி, நான் சொன்ன 5 அறிகுறிகளும் உங்களுக்கு இருக்கும். இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு, என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு பலனளிக்கும். அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா, அதன் மூலமாக உங்களுக்கும் பாராட்டுகள் கிடைக்கும். மத்தபடி இதே போன்ற இன்னும் பல விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். நன்றி.